சற்று முன்னதாக கோவையில் நடைபெற்ற அந்த வடவள்ளி பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அவர்கள் என்ன பரப்புரையை மேற்கொண்டிருந்தார், அதில் அவர் பேசின விஷயங்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது, அதற்கான ரியாக்ஷன் என்ன, இது போன்ற விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த தருணத்தில் பாஜகவின் கொள்கைகளுக்கு அதிமுக உடன்படுகிறதா அப்படின்னு இபிஎஸ்ஸிற்கு எதிர்கேள்வி எழுப்பி இருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள். அவர் சொன்னது என்ன பார்த்துடலாம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய பிரச்சாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை, கரைந்து போய்விட்டது, முத்தரசன் ஸ்டாலினுக்கு அடிமையாகிவிட்டார் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். கருத்து சொல்வதற்கு அவருக்கு உரிமை உள்ளதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நாங்கள் எழுப்பிய கேள்விக்கு அவரிடத்திலிருந்து பதில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோடு இனி அணி சேர மாட்டேன் என பகிரங்கமாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது ஏன் சேர்ந்தார் என்பதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ரெண்டாவது, அது வகுப்புவாத கட்சி, மாநில உரிமைகளை எல்லாம் பறிக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டை இது வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிற ஆட்சியாக ஒன்றிய ஆட்சி இருக்கிறது, கல்வி உதவித்தொகையை கொடுக்க மறுக்கிறது, தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கிற கொள்கையை வலுக்கட்டாயமாக திணித்து அதன் மூலமாக இந்தியை திணிக்கிறது. இவைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, மறுக்கிறீர்களா என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று எழுப்பிய எந்த வினாவிற்கும் பதிலளிக்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி கரைந்து விட்டது, காணாமல் போய்விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார்கள். யார் கரைந்து போய்விட்டார்கள், யார் இல்லாமல் போய்விட்டார்கள் என்பதெல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது நிரூபிக்கப்படும். அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மக்களுக்கு எதிரான கட்சி. மொழி பிரச்சனைகளில் சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது, தமிழுக்கு நிதி குறைக்கப்படுகிறது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்ட பொழுது உரிய நிதியை தமிழ்நாட்டிற்கு அது வழங்கவில்லை. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வழங்கவில்லை. அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை வழங்கவில்லை. அதே மாதிரி ரயில்வேக்கு நிதி ஒதுக்கப்பட பொழுது தமிழகம் முற்றாக புறக்கணிக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆளுநரை கொண்டு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீதிமன்றம் வரை சென்று போராடி ஆளுநர் செய்தது சட்டப்படி குற்றம் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது. இவைகளையெல்லாம் செய்து கொண்டிருப்பது ஒன்றிய பாஜக ஆட்சி. அத்தகைய ஒரு முரணான கட்சியோடு ஒரு கொள்கையற்ற நிலையில் அதிமுக சேருவது சரியல்ல, நியாயமல்ல. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி கூட்டு சேர்ந்த மாநில கட்சிகளோடு கூட்டு சேர்ந்த பல மாநிலங்களில், குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸை பிளவுபடுத்தியது, சிவசேனா கட்சியை பிளவுபடுத்தியது. அதே போல் அதிமுகவுக்கும் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படும், அதிமுக இருக்கும் இடமில்லாமல் பாஜக செய்துவிடும் என்றெல்லாம் நாங்கள் கூறி வருகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். அது குறித்து எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை. முதலமைச்சர் யார் என்று கேட்டால் அதிமுக முடிவு செய்து கொள்வார்கள், அதிமுகவில் இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிறார். ஆனால் கூட்டணியை வைத்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அப்படி சொல்வதற்கு தயாராக இல்லை, அமித்ஷா சொல்வதற்கு தயாராக இல்லை. திமுக அணியை பொறுத்த மட்டும் எங்கள் அணியினுடைய முதல் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் என பகிரங்கமாக நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனால் அந்த கூட்டணியில் அந்த மாதிரி அறிவிக்கலை. இவைகளையெல்லாம் சொல்லி பிரச்சாரத்தில் இவைகளுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டாம். தமிழகத்தை மீட்போம் என்று சொன்னால் யாரிடமிருந்து மீட்கப் போகிறீர்கள்? ஆபத்து என்பது பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து தான் ஆபத்து. தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்பது பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய ஆட்சியால் தான் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து. அதிலிருந்து தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். சென்ற சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதே முழக்கத்தை முன்வைத்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய ஆட்சிக்கு அவர் அடிமை போல் செயல்பட்டார். ஆகவே தமிழகத்தை மீட்போம் என்று அன்றைக்கு நாங்கள் அந்த முழக்கத்தை முன்வைத்தோம். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த முழக்கம் யாரிடமிருந்து மீட்கப் போகிறீர்கள், பாஜகவிடமிருந்து மீட்கப் போகிறீர்களா என்பது குறித்தான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதற்கு பதிலளிக்காமல் கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற இடமே தெரியல, அது கரைந்து போய்விட்டது என்றெல்லாம்
ஒரு தரம் தாழ்ந்த முறையில் அவர் வைக்கிற பொறுப்பிற்கு ஏற்ப இல்லாமல் பேசியிருக்கிறார். அவ்வாறு பேசுவதால் அவர் பெரிய மனிதராகவும் ஆகிவிட முடியாது, அந்த கட்சி பெரிய கட்சியும் ஆகிவிட முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிறுமைப்பட்டும் போய்விடாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதா இல்லையா என்பதை சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கலாம்.